சதவீதம். எழுதாதீங்க, கவனிங்க. எழுதக்கூடாது, நான் நடத்துகிற வரைக்கும். அப்புறமேல எழுதிக்கணும். பர்சன்டேஜ். பர்னா சிங்கிள்னு அர்த்தம். ஆமாவா? சென்ட் அப்படின்னா அவ்வளவு 100ன்னு அர்த்தம். அதான் தமிழ். சதம். சதம் அடித்தான்னு சொல்கிறாமா, செஞ்சுரின்றானா, அதான் பாரதியார். அப்படி வாங்க, இப்படி வாங்க, அவங்களுக்கு பின்னாடி வாங்க. பின்னம் தான் இது, வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன சார் இதுவும் பின்னமா? இதுவும் பின்னம்தான். என்னன்னா ஒரு முழு கேக்கு இருக்கு இல்லையா, முழு கேக்காக இருக்காது. அந்த முழு கேக்கை எத்தனை சம பங்காக தான் வெட்டணும்? 100 சம பங்காக தான் வெட்டணும். வெட்டி குறிப்பிட்ட பங்கு எடுக்கணும். அதுக்கு பேர் தானே அது சதவீதம். ஒரு முழு கேக்கை எத்தனை சம பங்காக தான் வெட்டணும்? பின்னன்னா நம்ம எத்தனை வெட்டலாம்? 10 வெட்டலாம், 8 வெட்டலாம், 5 வெட்டலாம், 1000 வெட்டலாம், லட்சம் வெட்டலாம், கோடி ஈக்குவலாக கூட வெட்டி ஒரு பார்ட் எடுக்கலாம். அது பின்னம். அதில் ஒரு இதுதான் இது. சதவீதம்னா எத்தனை சமமான பார்ட்டாக வெட்டணும்? 100 சம பங்காக தான் வெட்டணும் அந்த ஒரு முழு கேக்கை. அப்போ 100% எவ்வளவு? ஒரு முழு கேக்குன்னு அர்த்தம். 100% பர்ஃபெக்டாக இருக்குங்க அப்படின்னா அர்த்தம் ஒரு முழுசு இருக்குன்னு அர்த்தம், ஒரு முழு கேக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி ஒரு மடங்கு அப்படிம்பாங்க. ஒரு மடங்குனா 100%. ஆமாம் ஆமாம், விழுக்காடு தமிழ் வார்த்தை. அது விழுக்காடுனா பர்சன்டேஜ். இதுக்கு இன்னொரு வார்த்தை. இதை வச்சு நாங்கள் வச்சுக்கோங்க. சதம் பாருங்கள், டேரெக்டாக தெரியும். 100 அப்படின்னு தெரியும். 2 மடங்குனா எவ்வளவு? 200%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 முழு கேக்கு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ரைட். இந்த மடங்கு, அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் 100 சம பங்கு. பங்கு வேறு, மடங்கு வேறு. மடங்குனா முழு கேக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். பங்குனா எவ்வளவு? அதில் குறிப்பிட்ட பங்கு. இப்போ 100 சம பங்காக போட்டு ஒரே ஒரு பீஸ் எடுப்பா அப்படின்னா அது எப்படி எழுதணும்? 1%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 சம பங்கு. இது என்ன, எதை குறிக்குது? இது ஒரு கேக்கு 100 சம. இந்த பாருங்க, இது 1 2 0. அதான் இது எதை குறிக்குது? ஏதோ ஒரு முழுசை 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எடு, அதான் 1%. 5 பங்கு எடுத்தால் அதை எப்படி எழுதணும்? 5%. புரிஞ்சதா? இதான் சதவீதம். பின்னம் தான் சதவீதம், வேறு ஒன்றுமே இல்லை. பின்னம் நமக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? அதேமாரி ஒரு எண் இருக்குது, அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், பர்சன்டேஜ் கிடைக்கும். ஒரு எண் இருக்குது, அதோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போது 5/10 சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 5/10 அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 10 சம பங்கு போட்டு 5 பங்கு எடுங்க. 100ஆல் பார்த்தோன்னே தெரியும் நமக்கு எவ்வளவு இது? பாதி. அப்போ 100 சம பங்காக போட்டால் எவ்வளவு? 50%. 10ல் 5 பாதி. பாதினா எவ்வளவு? 100ல் பாதி எவ்வளவு? 50%. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எங்கே மணிகண்டன்? ஏன் அவ்வளோ நேரம் கிளாஸ் இருக்காதுன்னு நினச்சிங்களா? எல்லோரும் போயிட்டாங்களா? யார் யார்? சரி. இன்ட்டு 100. நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலாவே தேவை கிடையாது. எந்த ஒரு நம்பரையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? அதோட சதவீதம் கிடைக்கும். ஓகேவா? ரைட். அவுட். அதுக்கு தான் பின்னம் மல்டிப்ளிகேஷன்லாம் பார்த்துட்டு வந்தோமா? மேக்ஸ் தெரியாதவங்க, சின்ன வயசில் அதோட விட்டவங்களாம் என்ன பண்ணணும்? அதை சால்வ் பண்ணிடுங்க. அந்த 2 ஒர்க் ஷீட்டை தெரியாத வந்து கேளுங்க. அப்போ என்னது? 5 10 50. 50%. ஓகேவா? ரைட். அதே மாதிரி சதவீதம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் நம்பர் எவ்வளோ சார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்பர் கொடுத்து சதவீதம் கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். சதவீதம் கொடுத்து நம்பராக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ண போகிறோம். அதோட ரிவர்ஸ் தானே. வேறு முடிஞ்சு போச்சு. என்ன பாரதி ராஜா, கஷ்டமா? மேக்ஸ் புரிஞ்சிட்டோம்னா ஈஸி. இனிமேல் லேட் ஆகக்கூடாது.
அரை மணி நேரம் ஆகுது சார், 25 கொஸ்டின், அதெல்லாம் ஆகக்கூடாது. பார்த்தோன்னே அடிச்சுட்டு வரணும் டக் டக். அடுத்தது நீங்கள் வீடியோ பார்த்துருங்க. அப்போ 50% நம்பராக கன்வெர்ட் பண்ணுங்க சார், டிவைடட் பை 100. 1/2 வந்துருச்சா? 1/2 பாதியா நம்பர், இது ஆக்சுவல் நம்பர். சரி, 5% கண்டுபிடிங்க. 5/5 அதாங்க சொன்னேன். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணு. பர்சன்டேஜினுடைய நம்பரை கண்டுபிடிக்க சொன்னால் தான் என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். 5 × 100 எவ்வளவு? 500. பர்சன்டேஜ் போடணும். 5 அர்த்தம்? 5 முழு கேக்கு இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு முழு கேக்கும் எத்தனையாக வெட்டணும்? 100 சம பங்காக வெட்டணும். அப்போ எத்தனை சதவீதம் வரும்? புரிஞ்சதா? சின்ன விஷயம், புரிஞ்சுதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் வச்சு விளாட்றானுங்க. அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஃபார்முலாவை. இது புரிஞ்சிட்டுனா பார்த்தோன்னா டீ கிடைச்சிடும். ஓகேவா? போகலாமா? பாருங்க, இங்கிலீஷ் வேண்டாம், தமிழில் பார்ப்போம். 50%. 50% எப்படி எழுதலாம்? 100 சம பங்கா. சதவீதம்னா என்ன அர்த்தம்? 100 சம பங்கு. 100 சம பங்கா வெட்டி 50 பங்கு எடுக்கிறது. அது எப்படி எழுதலாம்? 1/2 எழுதலாமா? கரெக்டா? 50% எவ்வளவு? ஆஃப்னு அர்த்தம். ஒரு கேக்கில் பாதி இருக்குன்னு அர்த்தம். 100 சம பங்கா போட்டு 50 பங்கு எடுத்துட்டோம். அப்போ கேக்கில் எவ்வளவு? பாதி தானே. இப்படி எழுதலாமா? பின்னம் தானே, விகிதம் தானே. அது விகிதமாக எழுதும்பொழுது எப்படி வரும்? 1:2. தசமம் என்ன எழுதலாமா? அதை தசமம் என்ன அர்த்தம்? 50 சம பங்கா வெட்டி, சரி 100 சம பங்கா வெட்டி 50 பங்கு எடுக்கிறது. ஓகேவா? ஒரு சைபருக்கு ஒரு பின்னமாக மாற்றலாமா? சரி, தசமம் என்ன மாற்றலாமா? ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அவுட்டு. அப்போ என்ன ஆகும்? இந்த சைபருக்கு இங்கே உள்ள புள்ளி இங்கே வந்துடும். அப்போ 0.5. கிரிட்டிக்கலாக கேட்குறேன்னா தசம எண்ணில் கொடுத்து கேட்டுருவோம். 100%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 சம பங்கா போட்டு 100. 1 பின்னத்தில் எழுத முடியுமா? அதை 1 தான், 1 தான். தசம எண்ணில் எழுத முடியுமா? 1.0 அப்படியானா எழுதலாம். முழு கேக்கு பெருசாக ஓகன் போட்டு நம்மளை சுத்த விட்டானுங்க. தசம என்ன அது இது ஒன்றுமே இல்லை, மொக்க. கடைசியில் உனக்கு மேக்ஸ் வராதா? நீ ஐஐடிக்கு போக முடியாது, ஜேஇ பாஸ் பண்ண முடியாது. இப்போ நீட் அப்படி தான் போட்டு குழப்பிட்டு இருக்கிறானுங்க. அது ஒன்றுமே கிடையாது. நீட்டு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 புரிஞ்சு வச்சுருந்தா நீட்டு சும்மா அடிச்சு போயிட்டே இருக்கலாம். அதை போட்டு ஆகா ஓகா அதுக்காக புக்கு மாத்திரன்னு போட்டு, நீட்டுக்கு எந்த புக்கை மாற்றணும்? சயின்ஸ் தானே மாற்றணும். சோசியல் சயின்ஸ்லாம் மாற்றி அதை காம்ப்ளிகேட்டடாக மாற்றி இவ்வளோ பெரிய புக்காக மாற்றி வச்சுருக்கிறானுங்க. எதுக்கு? படிக்க விடக்கூடாது. தமிழனுங்க நிறைய பேர் படிக்கிறானுங்களாமா. படிச்சுட்டு ஆமாம் நம்மளை கேள்வி கேட்குறானுங்கன்னு. 6வது புக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு, ஜாகிரபி. அதே என்சிஆர்டி புக்கில் போய் பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த வயசில் அவ்வளோதான் மண்டையில் ஏறும். கொஞ்சமாக தான் இருந்தது முன்னாடி பழைய புக்கில். நாசம் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. 75 என்ன அர்த்தம்? 100 சம பங்கா போட்டு 75 பங்கு எடுக்குன்னு அர்த்தம். என்ன போட்டிருக்கா? சுருக்கலாமா? பின்னமாக மாற்ற முடியுமா? 3/4. விகிதமாக எழுதலாமா? 3:4. தசமம் என்ன எழுதலாமா? அளவு எழுத முடியாதா? 0.75. 100 சம பங்கா போட்டு இதை கன்வெர்ட் பண்ணால் போதும். அடுத்தது 30%. அப்படின்னா அவ்வளவு 30/100. அதை 100 சம பங்கா போட்டு 30 பங்கு. எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. கொடுக்குறத வச்சு இதுக்கு என்னடா அர்த்தம், இதுதான் போனீங்கன்னா வந்துடும். அடுத்தது சின்னது பண்ணலாமா? 3 10 10 3:10. இதில் கன்வெர்ட் பண்ணும்போது தானே ஆகும்? ஒரு சைபருக்கு ஒரு சைபர் அவுட்டு, இன்னொரு சைபருக்கு புள்ளி இங்கே போயிடும். 0.3 0.3 ஈக்குவல்ட்டு எத்தனை சதவீதம்? 30%. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுசு கிடையாது. ஒரு முழுசை 100 சம பங்கா போட்டு
ஓகேவா? ரைட். இது வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 3. 10ல் 3னா எவ்வளவு? 100ல் 30. 10ல் 3னா 100ல் 30. அடுத்தது 25%. 1/4 0.25. 0.25னா எத்தனை சதவீதம்? 25%. 100 சம பங்காக போட்டு 25 பங்கு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். 10 1/10 0.1. 10 சம பங்காக போட்டு 1 எடுக்கிறோன்னு அர்த்தம். அதே 100 சம பங்காக போட்டோம்னா எத்தனை பங்கு? 10 பங்கு. 10/100 இது அடித்தோம்னா என்ன வரும்? அப்படி வரும் 0.1 வரும். 24. எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. 24%. 24/100 சுருக்கலாமா? 6/25. 6/25 கன்வெர்ட் பண்ணும் பொழுது 24/100 புள்ளி இங்கே இருக்குது. ஒரு சைபர் அவுட்டு, இன்னொரு புள்ளி இங்கே வருதா, இன்னொரு சைபர் அவுட். 0.24%. எதையும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஒரு எண்ணை சதவீதமாக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கணும். சதவீதத்தை வந்து எண்ணா மாற்றினா என்ன பண்ணணும்? அப்படியே ரிவர்ஸு 100ஆல் வகுக்கணும். அதாங்க 300ல் 24% எவ்வளவு? இல் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. 24% ஆஃப் 300. ஆஃப்னாவே என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோம்? 24/100 இன்ட்டு 300. ஏன் 100 வருது? இந்த 24 இருக்கா, அது கீழே இந்த இது இருக்குல்ல, என்ன அர்த்தம்? இந்த 300 100 சம பங்காக போட்டு 24 பங்கு எடுன்னு அர்த்தம். அப்போ 300ங்கிறது என்னது? 100%. அப்போ 100ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா எவ்வளோ கிடைக்கும்? ஒரு பங்கு கிடைக்கும். 100 சம பங்காக வெட்டி ஒரு பங்கு கிடைக்கும், அல்லது 1% கிடைக்கும். கரெக்டா? இந்த 100 இங்கேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம், அங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். பாருங்க, 24/100 இன்ட்டு 300 இருக்கா, இதை எப்படி எழுதலாம்? 24 இன்ட்டு 300/100 இப்படி எழுதலாம். தெரியுமா? அடுத்தது 24 இன்ட்டு 300/100 எல்லாம் ஒன்று தான். மேக்ஸ் விட்டவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும், அதே தான் சொல்லிட்டேன், எல்லாமே ஒன்று தான். அப்போ இங்கே அடிக்கிறோம். இது புரியுதா? 24% ஆஃப் 300. 300ல் 24%. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதியில் வந்துருச்சா? 300 100 சம பங்காக போட்டு 24 பங்கு ஏறான்னு அர்த்தம். அப்போ 300 என்ன பண்ணுங்க? 100. அப்படியே டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். எத்தனை பங்கு வேணும்? 300 100ஆல் போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு, அதாவது 1% கிடைக்கும். நமக்கு எத்தனை சதவீதம் வேணும்? 24% வேணும். அப்போது இன்ட்டு எவ்வளவு? 24. அதான் இப்படி மனப்பாடம் பண்ணக்கூடாது. 300 100 சம பங்காக போடு, அதில் 24 பங்கு எனக்கு வேணும். 300 100ஆல் டிவைட் பண்ணினா என்ன கிடைக்கும்? ஒரு பங்கு கிடைக்கும். நமக்கு எத்தனை பங்கு வேணும்? இன்ட்டு 24. இன்ட்டு போட்டான்னு அர்த்தம் இதை 24 தடவை கூட்டுறோன்னு அர்த்தம். கரெக்டாக? முடிஞ்சு போச்சு. அப்போ போடுங்க. அடிச்சுன்னா என்ன வரும்? சரியா? 3 இன்ட்டு 24 அவ்வளோதான். சரி சார், மல்டிப்ளிகேஷன் 24 இன்ட்டு 3 தான் மல்டி பண்ணணும். 24 இன்ட்டு 3 பிரிக்கலாமா? அதை என்ன இருக்குது? 3 20 இருக்குது. 20 இன்ட்டு 3 3 4 4 இன்ட்டு 3 அப்போ எவ்வளோ? 60 12 72. ப்ராக்டிஸ் பண்ணு. இதை பார்த்தோன்னா பயப்படக்கூடாது, அந்த வகுத்தலுக்கு போகாத. மனசில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டக்குன்னு சொல்லிடு 72 பிரித்து சொல்லி கொடுங்க. போட்டோம். அப்போ என்னது? 72. 80ல் 20 எத்தனை சதவீதம்? 80ல் 20. ஓகேவா? 80ல் 20 எத்தனை சதவீதம்? ஒரு நம்பருக்கு என்னது பர்சன்டேஜ் மாற்றணும்னா என்ன பண்ணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். பின்னம் தானே? 80ங்கிறது முழுசு, அதில் 20 இன்ட்டு 100. ஓகேவா?
என்ன வரும்? 1 4. 100ல் கால் எவ்வளவு? 1/4னா எவ்வளவு கால்? 100ல் கால் எவ்வளவு? 100ல் கால் 25. அவ்வளோதான் 25. போக பார்த்தோம்னா தெரிஞ்ச 4ல் 1 பங்குடா. 4ல் 1 பங்குனா 25 முடிஞ்சு போச்சு. அங்கேயே மனசு புரிஞ்சு டக்குன்னு போட்டோம். ஓகேவா? பின்னாடி போக பாருங்க. அப்படிதான் ப்ராப்பராக மட்டும் அதுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இதுதான் இதுதானே பார்த்தோன்னா டக்குன்னு மூளை சொல்லும். இதுக்கு இதுதான்டா வரும் அப்படின்னு போடுங்க, ஆன்சர். அவ்வளோதான். பார்த்தோன்னே 80ல் 20 வந்து 4ல் 1 பங்கு. அப்போ 25% டக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். கற்றுக்கிற வரைக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. 7/5% மாற்றுங்க. கீழே பார்க்காதீங்க. 7/5னா என்ன பின்னம்? என்ன பின்னன்னு கேட்டேன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே ஒரு முழுசு இருக்குன்னு அர்த்தம். 2வது கேக்கு இருக்குன்னு ஒன்று குறைஞ்சது ஒரு முழு கேக்கு இருக்கும். அங்கே எத்தனை இருக்குது? ஒரு முழு கேக்கா? ஒரு முழு கேக்குன்னா எத்தனை சதவீதம்? 100%. அடுத்ததில் எவ்வளோ இருக்குது? 2/5. 5 சம பங்கா போட்டோம்னா 2 பங்கு. 100 5 சம பங்கா போடுங்க. 2 பங்கு எவ்வளவு? 1 பங்கு எவ்வளவு? 100 5 சம பங்கா போட்டா 20. 2 பங்கு எவ்வளவு? 40. அப்போ எத்தனை சதவீதம் வரும்? 140%. புரிஞ்சதா? இப்படி தான் போகணும். அவங்க மெத்தட்லையும் போவான். அந்த பாருங்க 140. எப்படி இருக்கு? புரிஞ்சவன் இந்த மெத்தடு. அப்படி இப்படிங்கிறதுக்குள்ள மூளை போட்டுரும். அப்படி எப்படின்னு அதாங்க 7/5. ஓகேவா? சதவீதமாக மாற்றணும். ஒன்றும் பண்ண வேணாம். என்ன பண்ண சொன்னோம்? 7/5 இன்ட்டு எவ்வளவு? 100 தான். நான் சதவீதமாக மாற்றணும். 100 முடிஞ்சு போச்சு. இடம் பத்தலை, அங்கே போய் போட்பான். 7/5 இன்ட்டு 100. புரிஞ்ச மெத்தடை வச்சு நான் போட்டு முடிச்சிடுவோம். அதை இருந்தாலும் இந்த மெத்தடும் போடுவோம். கற்றுக்குங்க, எல்லாத்தையும் கற்றுக்குங்க. அப்போ அடித்தா என்ன ஆகும்? ஒரு 5 5 எத்தனை 5 இருக்குது? 20 5 7 2 14. 140%. சரி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சதவீதமாக மாற்றணும். 100 சம பங்கு தானே போடணும். 5 எதோட மல்டிப்ளை பண்ணாக்கா 100ஆக மாறும். 20ஆல். கரெக்டா? 100. அப்போ என்ன பண்ணணும்? பின்ன மாறக்கூடாது. அப்போ மேலே என்ன பண்ணணும்? 20ஆல் மல்டிப்ளை பண்ணால் 140/100. எவ்வளோ பங்கு? அப்போ 100 பங்கு. அப்போ 100ங்கிறது ஒரு கேக்கு. அப்போ எத்தனை சதவீதம்? 140%. இந்த இன்ட்டு இருக்குல்ல, அதான் என்ன ஆயிடுச்சு? இதுவும் காலி. அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ரொம்ப வளவலன்னு போகிறாங்க, அங்கேயே போட்டு முடிச்சிடலாம். இங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சே 140%. வேலை முடிஞ்சிச்சு. சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. 0.05 சதவீதமாக மாற்றினா என்ன பண்ணணும்? எதோட மல்டிப்ளை பண்ணும்? 100ஆல். அப்படியே ரிவர்ஸு. ஓகேவா? ஒரு 0 அடிச்சிங்கனாக்கா ஒரு ஸ்தானம் தள்ளி ரைட் சைடு வரும். இன்னொரு 0 அடிச்சிங்கனாக்கா இன்னொரு ஸ்தானம் தள்ளி வரும். அப்போ எவ்வளவு? 0.5%. 0.05 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம்? அதே 0.5ஆக இருந்ததுனாக்கா எத்தனை சதவீதம்? 50%. நல்லா புரிஞ்சுக்கணும். 100 சம பங்கா போட்டு 5 பங்குங்க. அப்போ எவ்வளவு? 5%. இதுக்கு என்ன அர்த்தம்? 10ல் 5 பர்சன்டேஜாக மாற்றினா என்ன பண்ணணும்? இன்ட்டு 10 இன்ட்டு 10. மேலே இங்கேயும் சமான பின்னமாக மாற்றுறோம். ஒரே சமான பின்னமாக. ரைட். அப்போ நான் 50/100. அப்போ எத்தனை சதவீதம்? ஆமாம், 0.5ங்கிறது 50%. புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது தசமம் என்ன மாற்ற சொல்கிறோம்? 40%. சதவீதத்தை
என்ன மாற்றணும்னா என்ன பண்ணணும், 100ஆல் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். இந்த சைபருக்கு இங்கே உள்ள புள்ளி இங்கே வந்துடும். இப்போ எவ்வளவு 0.4. 0.4ங்கிறது எத்தனை சதவீதம், 40%. 0.3ங்கிறது எத்தனை சதவீதம், 30%. ஒரு பாட்டிலில் 15% பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை 30 எனில் மொத்த எண்ணிக்கை. ஒரு பாட்டிலில் எவ்வளவோ நம்பர் ஆஃப் பிஸ்கட் இருக்குது, 5% 30ஆமா, அப்போ 100% எவ்வளோன்னு கேட்குறான். 15% ஈக்குவல் டு 30. அப்போ 1% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்போ என்ன பண்ணணும், 1% கண்டுபிடிக்கணும்னா 15ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ எவ்வளவு, 2 ஈக்குவல் டு எவ்வளவு, 1%. நம்ம எத்தனை வேணும், மொத்த கொள்ளளவு எவ்வளவு, 100%. கரெக்டா? இது 1%, 2 100% எவ்வளவு, 200 இன்ட்டு 100, 200. புரிஞ்சதா? பின்னம் தெரிஞ்சிருந்தால் போதும், இது வரைக்கும் கடை. அதில் அதான் சொல்லியிருப்பேன், அதில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பின்னாடி ஸ்ட்ராங்கு, பின்ன அதில் வீக் ஆகிட்டுனா இங்கே முடிஞ்சு போச்சு. புரிஞ்சதா? 15ங்கிறது என்னது, இதேமாதிரி முன்னாடி ஒன்று போட்டோமே, 5% 30. நமக்கு எத்தனை சதவீதம் வேணும், 100%. அதானே முழுசு, ரைட். அப்போ 5% 30னா 1% எவ்வளவு, 5ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோமா? அதான் 1%. 1 பங்கு எவ்வளவு, 2. 100 பங்கு வேணும் இன்ட்டு 100, அப்போ எவ்வளவு, 200. கிளியர்? ஏதாவது ஃபார்முலா வேணும், ஒன்றும் தேவையில்லை. இனிமேல் லேட் ஆகும் பாரதி ராஜா, இதெல்லாம் வள கொல. ஒரு % இங்கே பாருங்கள் போட்டிருக்கான் பாருங்கள். நம்மளுக்கு இந்த ஃபார்முலா பிடிச்சிக்குவோம், அங்கே வரவே இதை பார்க்கவே மாட்டான், கொடுத்துருந்தாலும் பார்க்க மாட்டான். ஏன்னா தெரிஞ்சால் தானே, பின்னம் தெரிஞ்சால் தானே. அடுத்து, ஒரு தேர்தலில் நீங்கள் போடுங்க பார்ப்போம், இதை போடுங்க பார்ப்போம். 41%. ஒரு தேர்தல் 2 பேர் போட்டி விடுறாங்க. 41 வாக்குகள் பெற்றவர் 54,900 அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றார் எனில் எத்தனை வாக்குகள் பதிவாங்க? கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணும். இல்லை நடக்குது, கான்செப்ட் புரியுங்க, ஓகேவா? ஏபி 2 பேர் போட்டி போடுறாங்க, சரியா? ஓகே. 41 வாக்குகள் பெற்றவர் 54,900, சரியா? இவரை வச்சுக்குவோம், 41% வாக்கு பெற்றிருக்கார். பேசாதீங்க, கவனிங்க. 54,900 பெற்றிருக்காரு. வாக்கு வித்தியாசத்தில் இந்த அதிகபட்சம் தூக்கிடுங்க, அந்த வார்த்தை தான் கொதப்புடு. மறந்துடுங்க. 54,900 வாக்கு வித்தியாசத்தில் தோல்விட்டுருக்கார். சரி, இவர் 41%, பி எத்தனை சதவீதம் வாங்கியிருப்பார், எவ்வளவு, 49? 59%. சரி, எத்தனை வாக்குகள் பதிவாகின? சரி, வித்தியாசம் எவ்வளவு, 54,900, கரெக்டா? அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் பர்சன்டேஜ் எத்தனை வித்தியாசம், 18? அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. அப்போது 54,900ங்கிறது எவ்வளவு, 18%. அப்போ 18ஆல் இதை டிவைட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 1% கிடைக்கும். கரெக்டா? அம்மா புரிஞ்சுதா என்னென்னு? புரியல தானே? என்ன போட்டிருக்கான், 2 பேர் போட்டிடுறாங்க, ஒருத்தர் 41% வாக்குகள் பெற்று 54,900 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி போட்டுறாரு. சரியா? வித்தியாசம் தான் 54,900, ஓகேவா? அப்போ ஜெயிச்சவர் எவ்வளோ வாங்கியிருப்பார், எத்தனை சதவீதம், 100ங்கிறது மொத்த சதவீதம். 41% இவர் வாங்கிட்டாருனாக்கா ஜெயிச்சவர் எத்தனை சதவீதம் வாங்கியிருப்பார், 59%. சரியா? அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பர்சன்டேஜ் வித்தியாசம், அதுதான் இந்த 18.
வித்தியாசமான வாக்குகள் எவ்வளவு? 54,900. ஓகேவா? 54,900 18ஆல் டிவைட் பண்ணுங்கள். எவ்வளோ சதவீதம் கிடைக்கும்? 1% கிடைக்குமா? 18 பங்கு இதில் இருக்குது, ஒரு பங்கு தான் நமக்கு. அதை என்ன பண்ணுங்க, கிடைச்ச உடனே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 பங்கு கிடச்சிருச்சு. பாருங்க, 18ஆல் டிவைட் பண்ணுங்கள். பாருங்க, அங்கே போட்டிருக்கான் பாருங்க. ஸோ இந்த 18 எடுத்துகிட்டு போய் இதை டிவைட் பண்ணணும். 3050, 1%, 100%. நான் இன்னும் ஒரு 3 சைபர் தானே பண்ணுங்க, சேர்த்துக்கிட வேண்டியது தான். 2 சைபரை ஆன்சர். ஈஸியா? கொஷினை புரிஞ்சுங்க. இந்த மாதிரி எங்கேயாவது முடிச்சு போட்டுருவானுங்க. கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் வேலை முடிஞ்சிச்சு. இது எந்த புக்லேயும் இருக்காது, எங்கே அந்த டிஎன்பிசி யூபிஎஸ்சியில் வராதில்ல. அதனால் பேசிக் கான்செப்ட். ஓகேவா? சால்வ் பண்ணிட்டு வரீங்களா? இன்றைக்கி இது போதும். நாளைக்கு 2 டாபிக் பார்ப்போம், இன்றைக்கி ஒரு டாபிக் போதும்.